வணக்கம். நிஜமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் படம் நான் கூட ஏதாவது பேசுவேன். நான் பெற்ற பிள்ளையை பற்றி என்ன பேசுறது தெரியல. முதல்ல மாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். இது இது எங்கே ஆரம்பிச்சதே தெரியல. 2019 எனக்கு கதை சொன்னார். அப்போது பண்ணுறா இருந்தது. அப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் மும்பையிலேருந்து வரும்போது 2 பேர் எதாச்சும் சந்தித்து பேச ஆரம்பித்தோம். அம்மாக்கள் சந்திச்சதுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவர் காமிச்சிட்டு இருந்தேன். அவர் ஃபேமிலி ஃபோட்டோவில் நாங்கள் பார்த்துருந்தோம். அப்புறம் ஜவான் ஷூட்டில் வந்து பார்த்தாப்புல. மகாராஜில் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது. சரி, என் வீட்லேயும் அந்த வயசில் ஒரு பையன் இருக்கானே, இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சேன். சரி, ஓகே அப்படின்னு விட்டு நான் அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார், உங்கள் பையன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு. எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது, ஆனால் பயமும் இருந்தது. ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ, இல்லை அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு நான் அப்போ தான் சேர்ந்துருந்தான். பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கணும் தான் நான் விரும்பினனால. அது இன்னும் அவருக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது சின்பால் படம் நடிக்கும்போது இப்போ ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களும் அவனையே பழக விட்டேன். அவனே வந்து சொன்னான், அப்போ நான் இன்னும் வளரலை, என்னை தனியாக விடாது அப்படின்னு அவனே வந்து என்கிட்ட சொன்னான். இல்லைடா, அது பழகிடும் நான் நினச்சேன். ஏன்னா எங்கள் அப்பா என்னை அப்படி தான் வளர்த்தாரு. ஸோ அதனால் அது ஹெரிட்டேஜியாக வர ப்ராப்ளம் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த விஷயத்தை அவனே ஹேண்டில் பண்ணான்னு நினச்சேன். ஸோ அவனும் கதை கேட்டான், மாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. இப்படி தான் அது ஆரம்பிச்சது. மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் எதுவும் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கல. ஏன்னா நிறையா பிறந்தது நிறையா பேசியிருக்கோம். வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம், படிப்பை பற்றி பேசியிருக்கோம், நிறையா பேசியிருக்கோம் 2 பேரும். நான், என் பொண்டாட்டி. சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிறது வந்து 1 மணி நேரம் கான்வர்சேஷனாக ஓடும். நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன் நான் சில சமயம்.